சன்னஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 14/6/2026 முதல் 20/6/2026 சனிக்கிழமை வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள், இந்த நவகிரகங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு உற்சாகம் மிக மிக நிறைந்த வாரமாக, வேகமும் விவேகமும் கலந்த வாரமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நான் எதிர்பார்த்துக்கிருக்கேன் சார், இந்த விஷயத்தை எதிர்பார்த்துக்கிருக்கேன், இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் நடக்கப் போகிறது என்பதும் உண்மை. நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செயல்பாடுகள் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை நிவர்த்தி செய்து உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கப் போகிறது. நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் இந்த வாரத்தில் அற்புதமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தில் ஒரு தடையாக இருக்குன்னு மனசில் நினச்சிக்கிருக்கீங்களோ அத்தனை விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் தெரியுமா, அப்படியே எங்கேயாவது ஒரு 2 நாள், இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் எங்கேயாச்சும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஒன்று சினிமாவுக்கு போகலாம், அல்லது பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஊர்களுக்கு ஃபேமிலி டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது உண்மை. துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க நபர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள், சார் என் கூட வேலை பார்க்குறவன் பிரச்சனை பண்ணுறான், சார் என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க என்னை பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எனக்கு அது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது அப்படின்னு எதை நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள் ஒன்று உங்கள்கிட்ட சமாதானமாவாங்க, இல்லைன்னா அவங்க வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய தன்மையில் கிரகம் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் அடுத்து போக போக நீங்கள் நினைக்க ஒவ்வொரு விஷயங்களும் படிப்படியாக புதன்கிழமையிலேருந்து உங்கள் ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்கள் செய்ய முடியாதுன்னு நினச்சவன் கூட பயப்பட ஆரம்பிச்சுவான். ஆகா, இவர் இவ்வளோ விவரமானவரா, இந்த பெண்ணுக்கு இவ்வளோ திறமை இருக்கான்னு சொல்லி உங்களை அவர்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான வாரம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆரம்பம் அமர்க்களம். ஸ்டார்டிங் இருந்தே அப்படியே வண்டி சொல்லுவோம்ல, ஸ்டார்ட் பண்ணால் வண்டி டேரெக்டாக போய் நினச்ச இடத்துல நிற்கணும்னு, அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சிறப்பான வாரம். கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் ஒரு புதன் வியாழக்கிழமை வரையும் நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய காரங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்குது. வியாழக்கிழமை காலையிலேருந்து மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்கள் என்ன விஷயங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்றவாறு சிறப்பான செயல்பாடு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்கிறீங்க. என்ன பண்ணனே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. எப்படா இந்த ஒரு கிளியை திறந்து விட்டால், கூண்டை விட்டு திறந்து விட்டால் பறந்து போகுமோ, ஒரு சந்தோஷமாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே உங்களை பிடிச்சி வச்ச அத்தனை பிரச்சனையும், உங்களுக்கு இறுகி நிற்கிற அத்தனை வழிகளும் அப்படியே உங்களை விலகி நிற்க போகுது. ஃப்ரீ மைண்டாக அப்படியே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பறவை மாதிரி பறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சிறப்படைய போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. கும்ப ராசி என்பவர்களுக்கு குதூகலமான வாரம். ஜாலியாக இருங்க, எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. போராட்டம் இல்லாத வாரம், நினச்சதை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய வாரம்.
எங்கேயோ ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சுருந்து அந்த பணம் வரலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாரம். நம்முடைய மீன ராசி என்பவர்களுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு நினச்ச விஷயத்தை முடிக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் கிரகம் உங்களுக்கு சூப்பராக ஒரு வாய்ப்பை கொடுக்குது. பொன்பொருள் சேர்க்கை மீனத்துக்கு அற்புதமாக இருக்குது. மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடை பார்த்து அக்கம் பக்கத்துலலாம் பொறாமப்படுகிற அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய செயல்பாடு சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம், மன நிறைவான வாரம்னு சொல்லலாம். அப்படியே மனசில் அப்படியே ரிலாக்ஸாக ஒரு பிளான் போடுவீங்க. எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் நீங்கள் போடக்கூடிய அற்புதமான தருணம். சார் நீங்கள் வேறு சார், ரொம்ப நாளாக பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் சார், எது நடக்க மாட்டேங்கி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த வாரம் நடக்கும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, எதை திட்டமிட்டு செய்ய முடியாமல் திகைத்தீர்களோ, எதை திட்டமிட்டு செய்ய முடியாமல் தடுமாற்றம் அடைந்தீர்களோ, இப்போ அந்த அத்தனை விதமான தடுமாற்றங்களும் இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய செயல்பாடில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செயல்பாடு ஏற்பட போகுது. உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் கூட ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. உங்களை விலகி வச்ச உறவு கூட உங்கள் கூட ஒரு அன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு செயல்பாடு நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. மகிழ்ச்சிக்கான ஒரு அற்புதமான வாரம். சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய தடுமாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்படும். மேச ராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிருக்கீங்களோ உங்களுடைய தொழிலில் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா அதிகமான லாபம் இருக்கும். உங்கள் தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், இன்னொரு கடை, இன்னொரு கம்பெனி அப்படிலாம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரக நிலை சூப்பராக இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு ஏற்றமும் ஒரு விவேகமும் சூப்பரான ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார், அது பல விஷயங்களை தடுமாற்றத்தில் என் கை நழுவி போச்சு, ஒரு 80% கொண்டு போயிட்டேன், 90% கொண்டு போயிட்டேன், கைக்கு வந்தது பைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி எப்படி போச்சுன்னு தெரில அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் கலந்த வாரமாக இந்த வாரம் இருக்குது. இதை எப்படி அக்யூரேட்டாக சொல்கிறோம்னா, ரிஷபராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்கிறவர் ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு சொன்னால் பணம் சார்ந்த விஷயத்துக்குரிய ஒரு அற்புதமான கிரகம். அவர் யார் கூட சேர்ந்து இந்த வாரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா, கடகராசியில் இருக்கிற உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து சுக்கிரன் பயணிக்கக்கூடிய இந்த பொன்னான வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதாவது குறைந்த பணம் என்றால் சுக்கிரன், அதிக ஒரு பொக்கிஷமான பணம் என்றால் குரு. அப்புறம் 2 கிரகங்களும் இணைந்து செயல்படுவதனால உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. அதே போல் புதிதாக தொழில் தொடங்கலாமாங்கிற யோசனைலாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்குவீங்க. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் செஞ்சுக்கிருந்தாலும் சரி, அதில் ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த சகோதரர்களுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன சண்டைகள், உங்கள் பேச்சை உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்கள் கூட இருக்கக்கூடிய சகோதரிகள் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க. அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா என்னை பற்றி இந்த ரிஷபராசிக்கு கூட இருக்கிறவங்களாலே அதிகமான பிரச்சனை உண்டு. யார் மேலே அதிகமாக அன்பு வச்சிங்களோ அவங்களால தான் பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க.
ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இப்போ இருக்கீங்கன்னா அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய ஒரு உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை கூட இருக்கிற உறவுகள் புரிந்து கொண்டு உங்களை அடுத்த கட்ட ஒரு மேன்மையான பாதைக்கு அழைத்து கொண்டு போவதற்கான அற்புதமான வாரமாக இந்த வாரம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செயல்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே போல் ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என நினைக்கிறவங்க தாராளமாக செல்லலாம். சார் வெளிநாடு போகலாமா? தாராளமாக போகலாம். இப்போ உள்ள நேரத்தில் ரிஷபராசிக்கு எந்த விஷயம் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அந்த அத்தனை விதமான முயற்சிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கறனால இதை சரியான முறையில் பயன்படுத்தினா வெற்றி உறுதியாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படியே கொஞ்சம் அந்த காற்று வாக்கில் 2 காதல் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இரட்டிப்பான தன்மைகள் கிடைக்க போகுது. சுப நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாம் விளையினாங்களோ தேடி வந்து உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை, தேடி வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் ரீதியாக அற்புதமாக இருக்குது. உங்களுடைய சந்தோஷங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் நடக்க போகுது. அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா வழி சொத்துக்காக ஏதேனும் முயற்சி எடுத்துக்கிறீங்க, அதில் ஏதாவது உங்களுடைய அம்மாவுடைய கூட பிறந்த உறவுகள், அத்தை, அதாவது மாமா, சித்தி, இந்த சார்ந்த பெரியம்மா, இந்த உறவுகள் ஏதேனும் உங்கள் குடும்பத்துக்கு அந்த பணத்தை தரவிடாமல் அல்லது சொத்தை தரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை மாறப்போகுது. உறுதியாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கான ஒரு வாய்ப்பை, அதாவது உங்களுக்குரிய பொருளை உங்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகம் ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. நண்பர்கள் மூலமாக எந்த ஒரு ஆதாயம் எதிர்பாராமல் நண்பர்களுக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் செய்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய உண்மையான நண்பர்கள், அதை மெயினாக சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிறதுல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 8 பேர் உங்களை பயன்படுத்தினவங்களாக தான் இருப்பாங்க. இதில் 2 பேர் உங்களை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்குது. ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சமயோக பற்றி சூப்பராக இருக்குது. எதை யோசிக்கிறீங்களோ அதை என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்காக நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. இப்போ வரையும் பிறருக்காக செய்து 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 உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை இல்லையா. நம்ம மாத பலனில் நிறையா பேசியிருப்போம் உங்களை பற்றி. ஸோ அப்போ இந்த வாரத்தில் உறுதியாக உங்களை பற்றி யோசிக்க போகிறீங்க, உங்களுக்காக வாழ போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் சந்தோஷம் நிறைந்த ஒரு அற்புதமான வாரமாக கிரக ரீதியாக உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். இப்போ ராசியிலே குரு சுக்கிரனும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்காங்க. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள், அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த வாரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, ஒரு வலிமையை கொடுக்க போகுது. ஸோ உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னாலும் சரியாயிடும், அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குனாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் சூப்பராக போகுது. உங்களுடைய பணி சுமைகள், உங்களுடைய மேல் அதிகாரிகள் கொடுத்த ஒரு அழுத்தம், ப்ரெஷர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு என்ன சொல்லணும்னா தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே உங்களை விட்டு போகுது. ஃப்ரீ மைண்டாக வேலை பார்க்க போகிறீங்க. அப்பாடி இப்போ தான் சார் உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரீ மைண்டாக வேலை பார்க்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை தான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். இதுதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சார். மனசில் வலியும் வேதனையும் இல்லாமல் வேலை பார்க்கணும் சார், இருக்கணும் சார், வீட்டில் தங்கணும் சார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு ரொம்ப நாளாக எதிர்பார்க்கேன்.
அப்படின்னு காத்திருக்க உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள், நிறைய மகிழ்ச்சிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்க போது. நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் நம்முடைய கடகராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் தங்க நகைகளை அடகு வச்சுருக்கீங்களோ, அந்த நகையை மீட்கணும்னு நினச்சிக்கிருக்கீங்களோ, உங்களுடைய தங்க நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உறுதியாக உண்டு. ஸோ எண்ணங்கள் நிறைவேறும், தங்க நகை சேர்ப்பு உறுதியாக கிரக ரீதியாக என்ன சொல்லணும்னா உங்களை உருவேற்றப் போகிறது என்று சொல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிரமம் இல்லாத சிறப்பான ஒரு வாரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்தவர், அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு ஆரம்பத்திலே கரெக்டாக அப்படி ட்ராவல் பண்ணுறாரு. 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்க போகுது. சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. இப்போ வரை நீங்கள் பண்ணுற உங்களுடைய தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்தா கூட கையில் காசு தங்க மாட்டேங்க. என்ன பண்ணே தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலை மாறப்போகுது. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கையில் காசு தங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இந்த வாரம் இருக்க போகுது. உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாக போகுது. அவங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறீங்கன்னா அந்த நிலை மாறும். அதே போல் வண்டி வாகனங்களில் புதிய வண்டி வாகனம் வாங்கலாமா, வாங்கன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய மனநிலையை கிரகங்கள் புரிந்து கொண்டு உறுதியாக நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த வாரத்தில் நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய உதவிகள் மூலமாக நிறைய முன்னேற்றங்களை, நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலமாக உருவாக்கி அதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு. ஸோ இப்போ போடக்கூடிய இந்த வாரம் நீங்கள் போடக்கூடிய ஒரு நல்ல விதமான பதிவுகள் மூலமாக உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிம்மராசி அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறைந்து குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாரமாக, சிறப்பான ஒரு வாரமாக இருக்க போது. சிரமங்கள் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, முன்னேற்றத்தை அற்புதமாக பெறக்கூடிய வாய்ப்புலாம் இந்த வாரங்களில் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதங்களை கொடுக்க போகுதுன்னு தான் உறுதியாக சொல்லணும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய கவலைகள் உங்களை விட்டு கடந்து போகுது. இந்த வாரம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்க போகுது. ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா மிதுனத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் ரீதியாக கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய உறவுகளில் யார் யார் உங்களை ஏமாற்றிக்கிருந்தாங்கன்னு தெரியாமல் வாழ்ந்தீங்களா, உங்களுடைய நட்பில் யார் யாரெல்லாம் உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி புரியாமல் வாழ்ந்துக்கிருந்தீங்களா, அந்த வாழ்க்கைக்கான ஒரு சரியான ஒரு தேடல், அவங்க ஏமாற்றினவங்களுடைய நபர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்து அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே தகத்தெறிந்து நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் வலிமையை கொடுக்க போகுது. ஸோ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை.
நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கன்னிராசி என்பர்கள் எடுக்கிற முயற்சிகளில் தடை இல்லாத வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போது உங்களுடைய குழந்தை செல்வங்கள் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு அற்புதமான மாற்றத்தை அற்புதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். காதலர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் அதிகமாக உண்டு. காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகம் அற்புதமாக கொடுக்குது. ஸோ லவ் பண்ணிக்கிருக்கேன் சார், நம்ம வீட்டில் சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கனால உங்களுடைய பார்ட்னருடைய கிரகநிலையும் சாதகமாக இருந்தால் உறுதியாக என்ன பண்ணலாம், உங்களுடைய லவ்வை உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா சார் நான் லவ்வை என் லவ்வர்கிட்டே சொல்ல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்துறது என்பதுனா பொதுவாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஏன்னா நீங்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்துகிற அதாவது சொல்கிற விதத்தை சரியான நிலையில் சரியான நிலைப்பாடில் சொன்னீங்கன்னா உறுதியாக காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசியில் இந்த வாரத்தில் நீங்கள் தான் முதன்மையான நபர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களுக்கு அன்பு உங்களை தேடி வரும், பாசம் உங்கள் கூட இருக்கும், உங்களுக்கு அக்கறை அதிகமாக உங்களை காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு மகிழ்ச்சி கொடுப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி காலையில் வரையும் பொறுமையாக இருக்கும். சரியா, ஒரு 9 மணி வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் போய் சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யும். சிவன் கோயிலில் போய் சிவனை வழிபாடு செஞ்சுட்டு நந்தி பகவானை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க. திங்கக்கிழமை காலையில் ஒரு 9 to 10 மணி வரையும் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்காமல் எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடை தடுக்க ஒரு ஆள முடியாது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக பிரச்சனை, இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பிரச்சனை. ஸோ இப்படி ஏதேனும் ஒரு அழுத்தங்கள் ஒரு போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா அது இனிமேல் எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனநிலை மாறும். உங்களுடைய செயற்பாடை பார்த்து அவங்களே வியப்படைவாங்க. என்ன இவ்வளோ தூரம் திறமையானவங்களா, இவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக செய்கிறாங்களே, கரெக்டாக நீதி நேர்மையாக இருக்காங்களேன்னு உங்களை மற்றவர்கள் பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேகம் உங்களுடைய விவேகம் எல்லா விதமான செயல்பாடும் வெற்றி அடையப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. பெண்கள் மூலமாக நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பெண்கள் மூலமாக இந்த வாரத்தில் மன மகிழ்ச்சிகளும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது சார். ஓகேவா, அதாவது நீங்கள் துலாம் ராசி பெண்களாகவே இருந்தாலும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக சகோதரிகள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 15/6/2026 காலைல 9 மணி வரையும், அதாவது திங்கட்கிழமை காலை 9 மணி வரையும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவு எடுத்தீங்கன்னா நினைக்கிற விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். நீங்கள் நினச்ச விஷயங்களில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. கிட்டத்தட்ட 15ஆம் தேதியிலேருந்து எப்படி 15ஆம் தேதி காலை 9 மணி வச்சுக்கோங்களேன், காலைல 9 மணிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரையும் 17ஆம் தேதி வரையும் அவசரமே படக்கூடாது. இந்த உங்களை தூண்டி விடுவாங்க, அதை பண்ணி இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இது சூப்பராக இருக்கும், 10 போட்டால் 100 வந்துடும், 100 போட்டால் 1000 வந்துடும்னு உங்களை ஒரு மாய வலைக்குள்ளே சிக்க வைப்பாங்க. நீங்கள் 17ஆம் தேதி மதியம் வரையும் கூட வச்சுக்கோங்க, பொறுமையாக இருங்க.
அவசரமே படாதீங்க. இருக்கிற வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் செய்கிற வேலையில் உங்கள் மனச்சாட்சிக்கு உட்பட்டு உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் செஞ்சுருங்க. ஓகேவா? மற்றவங்கள்ட்ட மட்டும் ஐடியா கேட்க வேண்டாம். எப்போ வரையும்? கிட்டத்தட்ட 17ஆம் தேதி ஒரு 10 மணி வரையும் நீங்கள் கேட்காம நீங்கள் உங்கள் மனசுக்கு சரிப்பட்டால் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்திலும் நினச்ச மாதிரி முடித்து இந்த வாரம் நினச்சேனப்பா, வாரம் எண்டுக்குள்ளே முடிச்சேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலை சூப்பராக இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்குது. சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய எந்த குறிப்பிட்ட 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி காலைல வரை மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரொட்டேஷனாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ முன்கூட்டியே போயிருங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், முக்கியமான ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் ப்ரிப்பராக முதலே என்ன பண்ணுங்க, ப்ராப்பராக கிளம்பி போயிடுங்க. ஏன்னா இந்த சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி தான் என்ன பண்ணுன்னா, நீங்கள் கரெக்டாக பிளான் போட்டு ஒரு டைம் கால்குலேஷன் பண்ணி போவீங்க. அன்றைக்கி எதாவது டிராஃபிக் பிரச்சனை வரும், இல்லை தேவையில்லாத உங்கள்கிட்ட எதாவது பேசி மம்பளத்துக்கு இருப்பான். ஸோ அப்போ அந்த இடத்துல போக வேண்டிய நேரத்துக்கு போகாமல் தடை வரும். அப்போ நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக, ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கிறது என்பது உண்மை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 14ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் 17ஆம் தேதி வரையும் நீங்கள் அப்படியே என்ன சொல்லணும்னா, உங்களுடைய வேகம், விவேகம், ஆற்றல், செயல்பாடு என்னென்ன விஷயங்களில் தடைகள் இருந்ததோ அத்தனை விதமான தடைகளையும் தூக்கி போட்டுட்டு தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்க போது. உறவினர்கள் மூலமாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பது உறுதியாக ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம், பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், தங்க நகைகள் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். கையில் காசு வேணுமே, இதான் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியுடன் சேர்ந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ அவர் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி வரையும் மேக்ஸிமம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் ஒரு பதட்டம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு அந்த 17லேருந்து ஒரு 19 வரையும், ஓகேவா, அந்த காலையில் வரையும் 19ஆம் தேதி காலை வரையும் யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்டு நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன், கட்டாயமாக தருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கையில் இருக்க காசையோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க காசையோ கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடினா கூட தயவு செய்து கொடுத்துடாது. ஏன்னா நீங்கள் ஒரு இறக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துருவீங்க. ஐயோ பாவம், இப்படி கஷ்டப்படுறாங்களே, நமக்கு தான் அடுத்த வாரம் தரேன்ட்டாங்களே, அடுத்த மாதம் தரேன்ட்டாங்களேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுமா 5 வருஷம் ஆகுமான்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இந்த சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடிய 17ஆம் தேதி பகல்லேருந்து 19ஆம் தேதி பகல் வரையும் மேக்ஸிமம் யார்கிட்டையும் எந்த விவாதமும் பண்ண வேண்டாம், யாரையும் புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கு. புரியுதா? யோசிக்காமல் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்காம கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு
நரசிம்மரை போய் வழிபாடு செய்யும். காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிங்க பெருமாள் இருந்தாருன்னா அவரை போய் மனசார பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு எந்த விஷயம்னாலும் தொடங்குங்க, பெரிய பாதிப்பு கிடையாது. ஓகேவா? நரசிம்மரை பிடிச்சவங்க சந்தோஷமாக இருப்பீங்க. அவருடைய ஆசீர்வாதம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீண் செலவு எல்லாமே குறைய போகுது. எந்தெந்த வீண் செலவுகள் இருந்துச்சோ, யார் யாரெல்லாம் வீணாக அவங்க கூட இருக்காங்களோ அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மகர ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கி தொழிலில் சின்ன சின்ன தடுமாற்றத்தை தாண்டி இப்போ தொழிலில் ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறலான்னு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ, உங்களுடைய தொழில் அமோகமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. பணம் வரவே மாட்டேங்க சார், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம் கிடைக்கவே மாட்டேங்கி, எப்படியோ இந்த வாரம் கிடச்சிடும் அந்த வாரம் கிடச்சின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க சார். எனக்கு கொடுக்குறவன் கொடுக்க மாட்டேங்க, நான் கொடுக்கும்போது யோசிக்காமல் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற கவலை உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த கவலை சரி செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டுக்குள்ளே என்ன பண்ண போகுது, உங்களுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஓகேவா? ரிலாக்ஸாக கொண்டு போங்க. உங்களுக்கு 19ஆம் தேதி பகலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 19ஆம் தேதி பகலிருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். 21ஆம் தேதி வரையும் உண்டு, நம்ம சனிக்கிழமை இருந்தாலும் பார்க்கோம். 20ஆம் தேதி வரையும் தான் நம்ம இந்த வார பலனில் பார்க்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 19ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் அவசரமே படக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், அந்த காலகட்டங்களில் நிதானமான முடிவு வேணும். அவசரப்படாமல் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயத்த இந்த வாரத்தில் முடிச்சிட்டேன்னு சொல்லி அடுத்த வாரம் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் இருப்பதுனால சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்கள்லையுமே போய்கிட்டு தேவையில்லாத ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் சந்திராஷ்டம் அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த அம்மாட்ட பேசிட்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம் பெரிய பாதிப்பை கொடுக்காமல் உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பாதையை அம்மனுடைய அருளால் நீங்கள் உறுதியாக பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குதூகலமான ஒரு வாரமாக இருக்குது. அப்படியே மனசு ரிலாக்ஸாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. சந்தோஷமாக இருக்கேன் சார், உண்மையிலே ரொம்ப போராடிட்டேன், இப்போ தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் சார்ந்த நபர்களிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஏற்றங்கள் பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குடும்ப ஒற்றுமை அற்புதமாக இருக்க போகுது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்ட போகிறாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்குள்ள தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் உள்ள குழப்பம் கவலை எல்லாமே கடந்து போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடுமாற்றம் சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போகக்கூடிய அளவுக்கு கிரகநிலை சூப்பராக இருக்குது. உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அப்பா வழி உறவு உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கும்பராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. எங்கேயாச்சும் உங்கள் லாங் ட்ரைவ், அதான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி உங்களை கூப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் கூட சேர்ந்து போய் ஒரு சந்தோஷமாக பைக்லேயோ கார்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஓகேவா? இந்த வாரத்தில்
பணம் வரப்போகுது, மகிழ்ச்சி வரப்போகுது, ஒற்றுமை ஏற்பட போகுது, குழந்தை பாக்கியத்தினால் திருப்தி ஏற்பட போகுது. திரும்புகிற பக்கம்லாம் கண்ணி வெடி வச்ச உங்களுக்கு இப்போ எல்லா பக்கமும் பூக்கள் மலர்ந்த மாதிரி, பூக்களுடைய ஒரு வாசம், அந்த பூக்களை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை பார்த்தோன்னே பல பேருக்கு சந்தோஷம் வரப்போகுது. உங்களுக்கும் சந்தோஷம் இந்த கிரகங்கள் சூப்பராக கொடுக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே பொருந்தும். உங்கள் மனசில் ஒரு சிறகடித்து பறக்கக்கூடிய செயல்பாடுகள், உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரம். யார் யாரெல்லாம் மீன ராசியில் வேலையில் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ, வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டுருக்கீங்களோ, உங்களுடைய வருத்தங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்லை பெரிய பிரச்சனை இருக்குது, அது சரியாக மாட்டேங்குன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கள் போது வேலையில் ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் பட்டும் கோவப்படாமல் பொறுமையாக பேசுங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வரும். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக சின்ன தடுமாற்றம் வந்துடக்கூடாது. அதே போல் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய வாய்ப்பு மீனராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு வெற்றி உண்டா அப்படின்னா உங்களுக்கும் வெற்றி உண்டு. உங்களுடைய உண்மையான அன்பு, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பார்ட்னருடைய செயல்பாடு ஏற்பட போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் மீனராசி என்பவர்களை தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, யார் யாரெல்லாம் பணத்தை சேமிப்புக்காக எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த 2 விதமான செயல்பாடும் ஒட்டுக்கா, அதாவது ஒன்று போல நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று 5ஆம் இடத்துல ராசியில் அமர்ந்திருக்கனால உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள், அற்புதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போது. நம்முடைய மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக வெற்றி, உங்கள் அப்பா மூலமாக ஆசீர்வாதம், அம்மா மூலமாக ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக, உங்களுடைய குருநாதர் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்த அனைத்தும் கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்கள், வார பலனில் பொது பலன்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு பேசியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% ஒரு ஏற்றம், ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகமே உங்களுடைய டோட்டல் எதிர்காலத்தை, டோட்டல் செயல்பாடுகளை நிர்ணயம் பண்ணுங்கிறது உண்மை. ஸோ நம்ம ஜாதகத்தை பார்க்கலாமா, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நான் அறிந்த ஜோதிட ரீதியாக விஷயங்களை வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். ஸோ இந்த பொது பலனுக்குரிய விஷயங்களில் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிருக்கீங்க. நம்முடைய நேர்கள் அதிகமான அன்பர்கள் நமக்கு கால் பண்ணியும் பேசுகிறீங்க. ஸோ அதே போல் கீழே என்ன சொன்னால் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெரிவிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆதரவு உங்களுடைய மூலமாக எனக்கு கிடைக்கும் பொழுது இன்னும் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.